இன்றைக்கி நம்ம சுழியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடலைப்பருப்பை வேக வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி வெல்லம் சேர்த்து சுழியத்துக்கு பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா கொலைய வெந்துடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பாகை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெள்ளத்தை பச்சையாகவே நுணுக்கி போடலாம், இல்லைனாலும் பாகாக காய்ச்சி ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பூரணம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை பால் சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். 1 கப் மைதா மாவு, தேவையான அளவு சால்ட், தண்ணி சேர்த்து இதை போல் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இதில் போட்டு பாருங்கள், சுழியம் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சுழியம் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயாச்சு. சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.